வணக்கம் குருஜி. வணக்கம் சார். குரு பயிற்சி இந்த ஆண்டு 2026 கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான், அவரை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்க. குரு பகவான் அப்படின்னாலே குரு பயிற்சி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ஒரு ஈகர் இருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு. அந்த வகையில் இந்த குரு பகவான் அப்படிங்கும்போதே இவர் இப்போ கடகராசியில் உச்சமடைகிறார். கடகராசி அவருக்கு ரொம்ப நல்ல பிடித்தமான ஒரு ராசி. அந்த இடத்துல அவர் உச்சமடைகிறது ரொம்ப பிரமாதம். ஏன்னா உலகமே ரொம்ப க்ஷேமமாக இருக்கும். சுபிக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அந்த வகையில் இந்த குரு பகவான் 1/6/2026 25/6/2027 வரைக்கும் கடகராசியில் இருக்கார். இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா ஒரு அக்டோபர் லாஸ்ட்டு, ஆக்சுவலாக 1 நவம்பர்னு வச்சுக்கலாம். அப்போ அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். சிம்மமும் இவருக்கு ரொம்ப உகந்த வீடு தான், ரொம்ப நட்பு வீடு. அப்போ அங்கே ஒரு 2 மாதம் இருக்கார். அதுக்கப்புறம் அப்படியே வக்ரமாகி அதே இதில் இதில் கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்தில் வக்ரமாக வந்து அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி இந்த 25/6/2027 வரைக்கும் கடகத்திலே இருக்கார். அதுக்கப்புறம் தான் சிம்மத்துக்கு வரப்போகிறார். அந்த வகையில் பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறார், 7ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்குறார், 9ஆம் பார்வையாக மீனத்தை பார்க்குறார். இந்த 3 ராசிகளுமே இப்போ ரொம்ப சுபிக்ஷமாக நல்லபடியாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த 3 ராசிக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த அதிசாரமாக வரும்போது இந்த பார்வையும் மாறும். ஏன்னா ராசியே மாறுதுங்கும்போது பார்வையும் மாறும். அப்போ தனுசுவை பார்க்க போகிறார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்பம், மேஷம். ஸோ இந்த 3 ராசிகளும் இந்த ஒரு 2 மாதத்துக்கு கொஞ்சம் இது இருக்கும். வக்ரகதியில் அலைஞ்சால் கூட பார்வை ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆக இதுதான் அந்த குரு பகவானோட சஞ்சாரம். ஓகே. அந்த வகையில் நாட்டில் கொஞ்சம் அரசியல் எல்லாம் மாற்றங்கள் இருக்கும், நிறைய மாற்றங்கள். ஏன்னா அந்த குரு அப்படிங்கும்போதே மகான். அப்போ உயர்ந்த பதவி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா அவங்க கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த பிரதமர் போஸ்ட்டாக இருக்கட்டும், முதல்வர் போஸ்ட்டாக இருக்கட்டும், கொஞ்சம் இதாக இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லபடியான ஒரு முன்னேற்றம். பெண்களுக்கு சொல்லிடுங்க. ஆமாம், நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு, கேள்வி நிறைய இருக்கு பெண்களுக்கு. ஏன்னா திருமணம் அப்படின்னாலே டக்குன்னு பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா குருபலம் வந்துடுச்சான்னு தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த செவ்வாய் ஜாதகம் எடுக்கும்போது பொருத்தம் பார்க்கும்போது தான் செவ்வாய் பார்க்குறோம். அப்போ குருபலம் வந்துடுதா அப்படிங்கிறத முதல் இது. ஏன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன். ஸோ அற்புதமான ஒரு இந்த கடகத்தில் உச்சமடைந்து இந்த குரு பகவான் நிறைய பேருக்கு கண்டிப்பாக நல்லது பண்ண போகிறார். ஓகே. தங்கம், வெள்ளி இதனுடைய நிலவரத்தை பற்றி சொல்லிடுங்க. தங்கம், வெள்ளி அப்படிங்கும்போதே தங்கத்துக்கு காரகன் நம்ம குரு பகவான் தான். ஆமாம். வெள்ளிக்கு சுக்கிரன் சொல்லலாம். அப்போ இந்த தங்கம் விலை கண்டிப்பாக ஒரு உச்சத்தை தொடுங்க இந்த வருஷம். ஆமாம், போய்கிட்டே இருக்கும். கொஞ்சம் வேணால் இறங்கும், லைட்டாக இறங்கி அப்புறம் மறுபடியும் ஏறும் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா உச்சமடைகிறார். உச்சமடையும் போது கோல்டு கண்டிப்பாக விலை ஏறும். அதான் குருவும் உச்சம், தங்கமும் உச்சம் அந்த மாதிரி தான் வரும். வெள்ளி அப்படிங்கும்போதே இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் தங்கம் விலை ஏறிக்கிட்டே இருக்கும், வெள்ளி அவ்வளோவா ஏறாது. இங்கே ஒரு 10 ரூபாய் ஏறும், இது அவ்வளோவா ஏறாது. இப்போ இதுவும் ஏறுது, இதுவும் ஹைக். ஸோ ரெண்டுமே ஏறிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் வெள்ளி பெரிய அளவில் மாற்றங்கள் இல்லைனாலும் கொஞ்சம் ஏறும். ஆக இந்த குரு பகவானோட பெயர்ச்சி கடகத்தில் அற்புதமான ஒரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக ஒன்று சொல்லணும், என்ன அப்படின்னா, சுய ஜாதகம் உங்களோட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க, நம்ம சுய ஜாதகம் பார்க்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? கடகராசி. இந்த கடகராசிக்கு குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும்? கடகராசிக்கு இப்போ தான் சனி பகவான் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கார். விலகிட்டார் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி. சரி, இவங்களுக்கு நல்லபடியாக முன்னேற்றம் அப்படின்னா விரய ராசியில் குரு இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட செலவுகளை கொடுத்தார். என்ன ஒன்று கொஞ்சம் மருத்துவ செலவு குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். மற்றபடி செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு. இப்போ அவர் ஜென்மத்துக்கு வரப்போகிறார், உச்சம் அடைகிறார். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்மத்தில் குரு வந்தாலே வனவாசம் அப்படின்னு. பட் இதில் என்ன அப்படின்னா, ஜென்ம குரு வந்தால் கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகும். என்ன டென்ஷன்? குடும்பத்தில் பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் ஆகிடும். அப்போ அவங்க மனுஷங்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. அப்போ குடும்ப தலைவிக்கு கொஞ்சம் வேலை ஜாஸ்தி ஆகும், அது டென்ஷன். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை பளு அதிகமாகும், அது ஒரு டென்ஷன். தொழில் வியாபாரிக்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வரும், ஒப்பந்தங்கள். அதான் இதை செய்யறதா அதை செய்யறதா, அது டென்ஷன். நல்லது தானே, கண்டிப்பாக பாசிட்டிவாக நினைக்கணும்.
டென்ஷனை கொடுப்பார். அந்த டென்ஷனை நம்ம தான் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். கரெக்ட் பண்ணிட்டாலே சுபம். ஸோ குரு உச்சமடைகிறார். உச்சமடையும் போது உங்களோட வாழ்க்கையை உயர்த்த போகிறாருன்னு அர்த்தம். அப்போ இந்த வனவாசம், சிறைவாசம் இதெல்லாம் எடுத்துக்கவே கூடாது. நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசினியர்களுக்கு என்ன ஒன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா சந்தோஷம் வந்துட்டுனாலே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். இப்போ எப்படின்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம், கல்யாணம் சூப்பராக நடந்துகிட்ருக்கு, விருந்து சூப்பராக இருக்குது, 10 வகையான இனிப்புகள் அது இதுன்னு. அப்போ நம்ம தான் கேர் எடுத்துக்கணும். அங்கே 10 வகையான ஸ்வீட் இருக்கும், பட் நமக்கு என்ன 1 எடுத்தால் போகிறோமா 2 எடுத்தால் போகிறோமா, ரைட், நம்மளோட உடம்புக்கு அவ்வளோதான். இல்லை நான் 10 சாப்பிடுவேன்னா நமக்கு தான் பிரச்சனை. அதை கரெக்ட் பண்ணிட்டாலே போகிறோம். குரு சூப்பராக உச்சம் அடைந்து இவங்களுக்கு வாழ்க்கையில் உச்சத்தை கண்டிப்பாக காட்டுவார். அதேமாரி உத்தியோகம் சொல்லிட்டேன். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை டென்ஷன் இருக்கும். அதை அவங்க கரெக்டாக பண்ணால் அவங்களுக்கு உண்டான உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். ஆனால் என்ன, கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். இவங்களுக்கு அந்த கம்பெனி கரெக்டாக இருக்கா, இவங்களுக்கு அந்த உத்தியோகம் கரெக்டாக செட் ஆகுமா அப்படின்னு இவங்க தான் டிசைட் பண்ணணும். சூப்பராக கிடைக்கும். அதேமாரி தொழில் வியாபாரிகளுக்கு ஏற்கனவே அதே சொன்னேன், கண்டிப்பாக ஒரு டென்ஷனை கொடுப்பார். எப்படின்னா நிறைய வேலை பளுவை கொடுப்பார். எப்போவுமே வர வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கையை விட அதிகமாக வருவாங்க. அப்போ வேலை அதிகமாகும். அப்போ அதுக்குண்டான முயற்சிகளை இவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்தால் போகிறோம். மற்றபடி இப்போ எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா மனசில் கொஞ்சம் குழப்பமாகும். ஏன்னா இப்போ ஒரு வேலை கொடுத்துருக்காருங்க, இப்போ மேனேஜர் வந்து ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, சரி, அசிஸ்டன்ட் மேனேஜர் இன்னொரு வேலையை கொடுக்குறாரு. அப்போ 2 வேலை அன்றைக்கி வருது. இந்த வேலையில் எது இம்பார்ட்டண்ட் இவங்க தான் யோசிக்கணும். மேனேஜர் கொடுக்குறதா இதுவா? அப்போ இவங்க வந்து அவங்கள கேட்கணும். கேட்டு சார் எது சார் இம்பார்ட்டண்ட், நான் முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கனால வெற்றி, முடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த உச்ச குரு ஜென்மத்தில் வரும்போது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வாகன பயணம் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். கவனம் அப்படின்னாலே ஒன்றும் இல்லை, காலையில் எழுந்திருக்கும் போதே வண்டி கரெக்டாக இருக்கா என்ன ஏது அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். பெட்ரோல் இருக்கா போட்டுக்கணும். எல்லாம் கரெக்டாக அந்த மாதிரி இருந்தாங்கனாலே சூப்பராக இருக்கும். பிரச்சனைகளே இருக்காது, குழப்பமே இருக்காது. இதெல்லாம் வந்து நம்மளை கரெக்ட் பண்ணிட்டோம்னா கிரகம் கரெக்டாகிடும். ஸோ கவலையே பட வேண்டாம். சுபகாரியங்கள் அப்படிங்கும்போதே ஸ்தான பலம் இல்லை. ஆமாம், ஜென்மகுரு. ஆமாம், ஸ்தான பலம் இல்லை. பட் அவர் பார்க்குற பலம் சூப்பர். ஏன்னா 5ஆம் பார்வை 5ஆம் இடத்தை பார்க்குறார். புத்திர ஸ்தானத்தை புத்திரனே பார்க்குறார். புத்திரகாரகனே 5ஆம் பார்வையாக பார்க்குறார். குழந்தை பாக்கியம் உண்டாயிடும். ஓகே, குழந்தை இல்லாதவங்க குழந்தை இல்லாதவங்க ரொம்ப நாள் அது இயங்கிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டருக்கெலாம் போயிட்டு வந்துட்டாங்க, எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டாங்க, குழந்தை பாக்கியம் இல்லை. அவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைச்சிரும். புத்திரகாரகன் 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. கல்யாண யோகம் உண்டாயிடும். ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அதேமாரி நண்பர்களோட ஆதரவு இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத சில திருப்பங்களும் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைக்கும். நல்ல அதேமாரி 9ஆம் பார்வையை 9ஆம் இடத்தையே பார்க்க போகிறார். அங்கே ஏற்கனவே சனி பகவான் இருக்கார். அந்தளவுக்கு இவங்களுக்கு பிரச்சனை கொடுக்கல. பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்க என்னதான் இருந்தாலும் குருவோட 9ஆம் பார்வை 9ஆம் இடத்திலே விழும்போது இவங்களுக்கு அந்த பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இது வரைக்கும் இந்த கடகராசி நேயர்களுக்கு வயசானாலும் சரி, வயது இருந்தாலும் சரி, சின்ன வயசாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்க. அந்த டென்ஷன்லாம் கண்டிப்பாக குறையும். பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். பார்வை பலம் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை இவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அதான் இருக்கிற இடத்த தவிர பார்க்குற பார்வை நல்லா இருக்கு. ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாலே போகிறோம். ஸோ அந்த இடத்துல இவங்களுக்கு ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் பார்வை எந்தெந்த இடத்துல விழறதோ அந்த இடமெல்லாம் புனிதமாயிடுறது. ஸோ இவங்களுக்கு 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடம்லாம் புனிதமாகிறதுனால இவங்களுக்கு அதோட அந்த பாவகத்துவம் கண்டிப்பாக வேலை செய்யும். ஓகே, குறிப்பாக பெண்களுக்கு, கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு குரு பயிற்சிங்கிறது எப்படி இருக்கும்? நிறைய அவங்களுக்கு வந்து குடும்பத்திலேயும் சுமைகள் அதிகம், கெட்ட பேர் இருக்குது, அவமானம் நிறைய நடந்திருக்கு, இது வரைக்கும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அதெல்லாம் நிவர்த்தி ஆகுமா? இவங்க அஷ்டமத்தில் சனி வரும்போது நிறைய பேர்கிட்ட கொஞ்சம் வீண் வாக்குவாதம்லாம் பண்ணிட்டாங்க.
நிறைய மனசில் ஒன்றும் இல்லை. ஏன்னா கடகராசி என்றைக்குமே வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் என்ன, பட் அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு எங்கே இடம் பொருள் ஏவல்னு இருக்குது, அங்கே போகணும். இவங்க அதை பண்ணலை அந்த காலகட்டத்தில். ஏன்னா அதாங்க வாக்கு சனின்னு சொல்லுவாங்கள்ல, அஷ்டமத்தில் வாக்கு மூலமாக சில குழப்பங்கள்லாம் அவங்களுக்கு கிடச்சிது. ஆனால் சனி விலகினோடனே அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்செடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிட்டாங்க. இப்போ குருவோடும் பார்க்க போகிறார் அப்படிங்கும்போதே, அதுவும் ஜென்மத்தில் இருந்தால் கூட இவங்களுக்கு ஒரு சுபிக்ஷமான ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பெண்களுக்கு. அதேமாரி பெண்களுக்கு கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துட்டா நல்லது. சாதாரணமாக மருத்துவ செலவுகள் எப்படி இருக்கோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டாலே போகிறோம். அதை கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்தாலே போகிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த பெண்களுக்கு. பரிகாரம், கடகராசிக்கு உண்டான பரிகாரம் அப்படிங்கும்போதே இவங்க வந்து எப்போவுமே புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அம்மனை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். கருமாரியோ உருமாரியோ அம்மன் அது வழிபாடு பண்ணுற அம்மா, அந்த புற்றுக்கோயில் போயிட்டு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்துல கேது. என்னதான் குரு கரெக்டாக வந்தால் கூட, ஜென்மத்தில் வந்தால் கூட 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு. அப்போ கொஞ்சம் டென்ஷன். அந்த டென்ஷனுக்கு புற்றுக்கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த குரு வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். குரு பகவான் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இந்த குருவை நவ கிரகங்களில் இருக்கிற குருவை தான் வழிபாடு பண்ணணும். நிறைய பேர் தட்சிணாமூர்த்தி நினச்சிட்டு இருக்கா. தட்சிணாமூர்த்தி வேற, நவகிரகங்களில் இருக்கிற குரு வேற. இந்த நவகிரகங்களில் இருக்கிற குரு தான் பயிற்சி அடைய போகிறாரே தவிர தட்சிணாமூர்த்தி பயிற்சி அடைய போகிறதில்ல. ஸோ இந்த குரு பயிற்சியில் இவங்க குரு பகவானை வழிபாடு பண்ணுறது, குரு பகவானோட காயத்ரி சொல்கிறது, இதெல்லாம் வந்து விசேஷம். ஸோ வியாழக்கிழமை ஒரு 3 பேருக்கு அன்னதானம் பண்ணினாலே மிகச்சிறப்பான பலன்கள் இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக ஜென்ம ராசியில் உச்சமடைந்த குரு இவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை திருப்பத்தை கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.